ஒளிவிளக்கு 1968ஆம் ஆண்டு வெளியான திரைப்படமாகும். இது தாபி சாணக்கியா இயக்கி எஸ் வாசன் தயாரித்தார். இந்த படம் இந்தி மொழி திரைப்படமான ஃபூல் ஹவுர் பத்ரின் ரீமேக் ஆகும். இப்படத்தில் எம்.ஜி. ராமச்சந்திரனின் 100வது படமாகும். ஜெயலலிதா மற்றும் சௌகா ஜானகி, எஸ்.ஏ. அசோகன், மனோகர், சோ மற்றும் வி.எஸ். ராகவன் ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர். 20 செப்டம்பர் 1968இல் வெளியிடப்பட்டது. மேலும் இந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படமான தமிழ் படமாக இந்த படம் உருவாகினது. இது எம்.ஜி.ஆருக்கு வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த ஒரு மிகப்பெரிய முக்கியமான திரைப்படமாக அமைந்தது. சிரித்து வாழ வேண்டும் 1974ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும். எஸ். பாலசுப்ரமணியன் இயக்கத்தில் வெளிவந்து எம்.ஜி.ஆர்., லதா மற்றும் பலர் நடித்திருந்தனர். இது 1973ஆம் ஆண்டு அமிதாப் பச்சன் நடித்து வெளிவந்த சஞ்சீர் என்ற படத்தின் ரீமேக் ஆகும். இப்படம் 30 நவம்பர் 1974 அன்று வெளியானது. திரையரங்கில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்ற திரைப்படமாகும்.